ஏங்க அதான் கேக்குறாருல, அமைதியா இருக்கீங்க. அவர்கிட்ட உண்மையை எடுத்து சொல்லுங்க. அவர் பொண்ணு இங்க இல்ல, வீட்டை விட்டே ஓடி போயிட்டான்னு. ஐயோ, கரெக்ட் தானே? சொல்லுங்க. பாவம் கஷ்டப்படுறாரு பாருங்க. ஏமா என்னம்மா சொல்றீங்க? என் பிள்ளை அப்ப இங்க இல்லையா? அதான் தெளிவா சொல்றாங்கல்ல, இங்க யாரும் இல்ல. ஏமா இப்படி மொட்டையா சொன்னா எப்படிமா? இங்கதானமா இருந்துச்சு. திடீர்னு இப்படி சொன்னீங்கன்னா எப்படிமா? திடீர்னு சொல்லாம உங்க வீடு தேடி வந்தா உங்க கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. ஐயா என்னங்கயா என்னென்னமோ சொல்றாங்க. என் பிள்ளை எங்கயா? என் பிள்ளை என்னாச்சு? நான் சொல்றேன் சிங்காரம். சொல்லுங்கம்மா, என்னாச்சு? ஒண்ணு இல்ல சிங்காரம், திடீர்னு உன் பொண்ணு காணா போயிட்டான். ஐயோ, வீட்ல எந்த பிரச்சனையும் இல்ல, யாரு கூடயும் எந்த சண்டையும் இல்ல, எங்க யார்கிட்டயும் சொல்லல, எங்க போனான்னு தெரியல, வெளியில போயிட்டான். கருப்பா, ஏண்டா என் பிள்ளை இப்படி போட்டு சோதிக்கிற? உங்க பொண்ணுதாங்கய்யா எங்க எல்லாரையும் சோதிக்கிறா. அவ பாட்டுக்கு வெளிய போய் ஆக்சிடென்ட் ஆகி செத்துக்கிட்டு தொலைச்சிட்டானா? அதுக்கு யாரு பொறுப்பு? போலீஸ் எங்கள கேள்வி கேட்பாங்க. ஐயோ சுரேகா, அறிவு இருக்கா உனக்கு? பெத்த தகப்பம் புள்ளை காணன்னு பதறி போயிருக்காரு. அவர்கிட்ட பேசுற பேச்சு அது? ஏங்க இருங்க இருங்க, இப்ப எதுக்கு அவளை போய் கோச்சுக்கிறீங்க? அவ சொன்னதுல எந்த தப்பும் இல்ல. அவ ஓடி போயிட்டா. அந்த இடத்துல அவளுக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அந்த பழியெல்லாம் நம்ம மேல வந்து விழும். அப்புறம் நமக்குல தலைவலி. அப்ப உண்மை அவர்கிட்ட எடுத்து சொல்லிடலாம்ல. இங்க பாரு சிங்காரம், உன் பொண்ணு இருக்காளே, அவ ஓடி போயிட்டா. ஐயோ, ஒண்ணு பண்ணு, பக்கத்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நீ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தன்னு வச்சுக்கோ. அவங்க கண்டுபிடிச்சு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. சரியா? சுந்தரவள்ளி, என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? ஐயோ என்னங்க, நான் எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன். பின்ன உங்களை மாதிரி மென்னு முழுங்க சொல்றீங்களா? பெத்த பொண்ண காணணும் வந்திருக்காரு, அவர்கிட்ட எல்லா உண்மையும் நம்ம எடுத்து சொல்லணும். இப்போ அவளை தேடணும்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிதான் ஆகணும். வேற என்ன பண்றது? அது மட்டும் இல்ல, ஆக்சுவலா அவ காணாம போனதுல எனக்கு ஒரு சந்தேகமும் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே ஒரு 2-3 வாட்டி இதே கடத்தல் டிராமாவெல்லாம் நடத்தி அவ இந்த வீட்டை விட்டு போனா திரும்ப வந்தா. இந்த வாட்டி பெருசா அவ எதையோ ஒன்ன ஆட்டைய போட்டு காணாம போயிருக்காளோன்னு தோணுது. ஏமா இப்படி என் பிள்ளைய பத்தி அபாண்டமா போய் சொல்லிக்கிறீங்கள? வேற எப்படி சொல்லுவாங்க? உங்க வீட்டு பொண்ணு என்ன பெரிய ராஜா வீட்டு பொண்ணா? ஏமா நாங்க ஏழை வீட்டு ஜனங்கதான். ஆனா நாங்க ஒரு நாள் கூட அடுத்தவங்க வீட்டு சொத்துக்கு ஆசைப்பட்டதே இல்லம்மா. மதுவி பாரு. ஐயா. அங்கிள். சின்னையா. அங்கிள். நந்தினி எங்கயா? அந்த பிள்ளை எங்கேயா போச்சு? ஆளக்கானா ஓடி போச்சு, கடத்திட்டாங்கன்னு என்னென்னமோ சொல்றாங்கய்யா. நான் என்னையா செய்வேன்? ஐயா பொண்ணு ஆப்பாய் கிடந்துச்சு, என்னன்னு கேட்டுட்டு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தையா. இப்படி காணாமனு சொல்றாங்களேயா. யாருமே ஒரு வார்த்தை கூட போன்ல கூட சொல்லலைங்க. இத பாருங்க சிங்காரம். சாரி அங்கிள். இத பாருங்க அங்கிள், நந்தினி இப்ப வீட்ல இல்லதான். ஓகே ஓகே, டென்ஷன் ஆகாதீங்க, இருங்க. அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு பக்கம் போலீஸும் இன்னொரு பக்கம் நானும் தேடிட்டு தான் இருக்கோம் அங்கிள். இத பாருங்க, நீங்க அழாதீங்க, கவலைப்படாதீங்க. என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? நான் சொல்றத கேளுங்க. நாளைக்கு பொழுது விடியும் போது அவ நம்ம வீட்டுல இருப்பான். அதுக்கு நான் பொறுப்பு அங்கிள். ஐயா யார் யார் பண்றது? என் பிள்ளைக்கு மட்டும் இந்த மாதிரி சோதனை ஏன் திரும்ப திரும்ப வருது தெரியல அங்கிள். ஆனா ஒரே ஒரு வாக்கு மட்டும் தான் என்னால தர முடியும். நாளைக்கு காலையில நந்தினி இங்க இருப்பான். என்ன நம்புறீங்கல்ல? என்ன நம்புறீங்கல்ல? என்ன நம்பி நீங்க போங்க, தைரியமா போங்க அங்கிள். நான் தான் சொல்றேன்ல அங்கிள். நீங்க
நந்தினிய என்ன நம்பிதானே ஒப்படைச்சிங்க. அவளுக்கு என்ன ஆனாலும் நான் தான் பொறுப்பு. ஐயா. அதனாலதான் நான் சொல்றேன், எப்படியாவது நான் அவளை கண்டுபிடிச்சிருவேன். நீங்க அழாதீங்க அங்கிள். நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. தைரியமா இருங்க, சரியா? அதே மாதிரி வீட்ல இருக்கிற யாருக்கும் எதுவும் சொல்லாதீங்க. தேவையில்லாம அவங்க பயந்துருவாங்க. அங்கிள், நீங்க தைரியமா கிளம்புங்க. நான் சொல்றத கேளுங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க கொடுத்த தைரியத்துல நிம்மதியா போறேன் சின்னையா. எப்படியாவது என் பிள்ளைய காவந்து பண்ணி கூப்பிட்டு வந்துடுறீங்க. கண்டிப்பா 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 ஓன் சின்னைய வச்சு காப்பாத்தி கொடுத்துருவாரு. கிளம்பு. பாத்து போங்க. ஐயோ, என் பிள்ளைக்கு என்ன செய்யும், என்ன ஆச்சு தெரியலையே. என் பிள்ளைக்கு இன்னும் எந்தெந்த சோதனையா வருது. எப்படி என் பிள்ளை தான் அம்மா, இன்னைக்கு ஆட்டம் முடிஞ்சு கிளம்பலாம். வாங்க. டாடி, என்ன ஜென்மம் டாடி இவங்களெல்லாம் திருத்தவே முடியாதா? ஆ? டேய், நீ போன காரியம் என்னடா ஆச்சு? நந்தினி எங்க? இல்ல டாடி, எங்கேயும் கிடைக்கல. வா,